ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். நம்ம மானம் போகுது. மானமே போச்சுங்க. நான் வந்து சோஷியல் மீடியா பர்சனே கிடையாது. நேத்து ரேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதேமாரி நேத்து வந்து நெறைய பேர் ஃபோட்டோ எடுக்க முடியலங்கிற ரொம்ப வருத்தத்தோட போனீங்க. அதுக்கான என்ன காரணங்கிறத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ஆக்சுவலி சனிக்கிழமை சார வந்து அவ்ளோ சந்தோஷமா நாங்க பார்த்தோம். அந்த கிரிட் வாக்ல அவர் நடந்து வந்து போற வரைக்கும் அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. ஆனா சண்டே அப்படி எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி அந்த கிரிக் வாக்ல நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அஜித் சார் அங்கேருந்து வரும்போது எல்லாரும் கும்பலா ஓடி போயிட்டு போகும்போது அங்க நிக்கிற எல்லா கார் மேலயும் டச் பண்றது, டேமேஜ் பண்றது. சில பேர் வந்து அத ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேர்ல கார் உட்கார்ந்து போய் ஃபோட்டோ எடுக்க போறாங்க. அது நடக்கிறது இன்டர்நேஷனல் மேட்ச்ங்கிறது நெறைய பேர் மறந்துட்டாங்க. அதுல வந்து சில பேர் மது அருந்திட்டு வந்திருந்தாங்க. அங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப கத்துறது, வைக்கிறது. இது வந்து அஜித் சாருக்கு ரொம்ப பிரஷர் ஆயிருச்சு. இதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு டீமுக்கு வந்து பெனால்டி வரைக்கும் போகும்னு நான் கேள்விப்பட்டேன். அதே டைம்ல அங்க வந்து அஜித் சாரோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. அங்க இருக்க எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிட்டு, "தயவு செஞ்சு இனிமே குடிக்காம வாங்க. இந்த சில பேர் பண்ண தப்புனால தான் நேத்து இப்படியான ஒரு விஷயம் ஃபோட்டோ எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு அது நீங்க போறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு." சார் அதுக்கு மேல ரொம்ப வருத்தப்பட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ண சொல்லியிருந்தனால தான் நான் சொல்லிட்டேன். இது ஒரு இன்டர்நேஷனல் கேம கேமா பாருங்க. நம்ம தான் அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேரா வாங்க. நம்ம கண்டிப்பா சார் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. பாய்.